தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் தலைமைச் செயலகத்தின் 2வது தளத்திலிருந்து தூய்மை பணியாளர் விழுந்த நிலையில் அவருக்கு பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தலைமைச் செயலகத்தின் 2வது தளத்திலிருந்து விழுந்த தூய்மை பணியாளருக்கு பலத்த காயமானது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அசம்பாவிதத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ராமமூர்த்தி என்பவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் தலைமைச் செயலகத்தின் 2வது தளத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ராமமூர்த்தி என்பவர் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் அறை அமைந்துள்ள 2வது தளத்தில் இருந்து தூய்மை பணியாளர் கீழே விழுந்ததில் அவருக்கு பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நித்யானந்தன். தலைமைச் செயலகத்தின் 2வது தளத்திலிருந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் ராமமூர்த்தி என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவருடைய உடல்நிலை என்னவாக இருக்கிறது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். 4 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் நாளைய தினத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இதன் காரணமாக தலைமைச் செயலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அறை என்பது 2வது தளத்தில் இருக்கிறது. முதலமைச்சருடைய வாகனம், கான்வாய் வாகனம் நின்றதுக்கு பிறகு முதலமைச்சர் இறங்கி காருடைய வாகனத்திலிருந்து இறங்கி மேலே செல்லக்கூடிய அந்த பாதைக்கு மேலே இருந்து அந்த ராமமூர்த்தி என்ற தூய்மை பணியாளர் கீழே வந்திருக்கிறார். அவர் அந்த தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது கீழே விழுந்ததாக முதற்கட்ட தகவலாக காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அவர் வெயிலின் காரணமாக தூய்மை பணியில் அங்கு ஈடுபடும் பொழுது மயக்கமடைந்து மேலிருந்து கீழே விழுந்தாரா, அல்லது அவருக்கு அங்கிருந்து லேடர்கள் மூலமாக வேறு ஏதேனும் தூய்மை பணியில் ஈடுபடும் பொழுது தவறி கீழே விழுந்தாரா, எதன் காரணமாக அவர் கீழே விழுந்திருக்கிறார் என்பது குறித்தான முதற்கட்ட விசாரணையை காவல்துறை துவங்கி இருக்கிறார்கள். அவர் மேலே 2வது தளத்திலிருந்து கீழே விழுந்ததன் காரணமாக அவருடைய தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தலையின் பின்பகுதியில் ரத்தமும் அதிக அளவில் வெளியே வந்திருக்கிறதன் காரணமாக அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக நின்று கொண்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு தற்போது சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலை காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது. ஆகவே முதலமைச்சருடைய அறை அமைந்திருக்கக்கூடிய 2வது தளத்திலிருந்து கீழே வரக்கூடிய அளவிற்கு அவர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார். வழக்கமாக தூய்மை பணியாளர்கள் கீழே பெருக்குவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாம் துடைப்பது என அந்த தூய்மை பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இவர் அவருக்கு எட்டாத பகுதியிலிருந்து தூய்மை பணியில் ஈடுபட்டாரா, கண்ணாடிகள் எல்லாம் துடைக்க முயற்சி செய்தாரா, அல்லது எதன் காரணமாக கீழே தவறி விழுந்தார், எதன் காரணமாக ஒருவர் நடந்து சென்றால் அவருடைய இடுப்பு உயரத்திற்கான சுவர் என்பது இருக்கும், கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே அவர் எப்படி விழுந்தார், தவறி விழுந்தாரா, அல்லது மேலே ஏதேனும் ஏறி நின்று எதையேனும் துடைக்க முயற்சி செய்தாரா, எதன் காரணமாக அவர் கீழே விழுந்திருக்கிறார், வெயில் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஏதேனும் விழுந்தாரா என்பது குறித்தெல்லாம் விசாரித்து வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் எதன் காரணமாக அவர் விழுந்திருக்கிறார் என்பது குறித்து. ஆனால் தற்போது அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் தொடர்ந்து அவர் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.